ஒரு சின்ன படம் பட் ஆனால் சாலிடான கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. Yeah, it's good. Actually, it's a very new concept. நல்லா இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணுமா? வேற ஏதாவது கேட்கணுமா? கொஸ்டின் ஏதாவது சொல்லுங்க. யா ரைட்டரோட கேரக்டர் எவால்வ் ஆனது மாயக்குத்து அப்படின்ற ஒரு இந்த திரைப்படத்தை இப்போ பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சுட சுட அதை பற்றின விஷயங்களை சொல்கிறேன். அதாவது வித்தியாசமான படம் பார்க்கணும் அப்படின்னா இப்போ தான் மாயாக்குத்து படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. பட் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியே ஆகணும். இந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அது புதுசாக ஆக்ட் பண்ணுற மாதிரி தெரியல, ரொம்பவே நல்லா இருக்கு. டெஃபினட்டாக கரெக்ட் ஆகும். இல்லை நல்லாவே இருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸஸ் அண்ட் இட் இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங் கதை. இந்த மாதிரி கதை வந்து இதுக்கு முன்னால் இது யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப 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 நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் இட்ஸ் குவைட் அப்சார்விங் மூவி. அப்படியே படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் ராஜம் ரொம்ப ப்ரவுட் அம்மாவாக நிற்கிறேன் இங்கே. பிகாஸ் அஞ்சனா ராஜகோபாலன் broken many barriers, gone through tough times, but tough times don't last, tough people do. அதுதான் படம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. எல்லாமே சொசைட்டியில் கிரியேட்டர்ஸ். ஒரு சின்ன படம் பட் ஆனால் சாலிடான கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ரைட்டிங்காக இருக்கட்டும், ரைட்டிங்லேருந்து மேக்கிங் அண்ட் ஸோ ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வரைக்கும் ரொம்ப கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க இந்த டீமு. ராகவேந்தர் இஸ் அ டெபியூட் டைரக்டர் இந்த படத்துக்கு. அவரோட முதல் படம் வந்து உடன்பால் சொல்லிட்டு. யா இட்ஸ் குட். ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி நியூ கான்செப்ட். நல்லா இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணுமா? வேற ஏதாவது கேட்கணுமா? கொஸ்டின் ஏதாவது சொல்லுங்க. யா ரைட்டரோட கேரக்டர் எவால்வ் ஆனது ஓகே. ஆக்சுவலி இட்ஸ் ஸ்லோ ஃபேஸ். நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம கேட்கும்போது பார்க்கும்போதும் நம்மளுக்கு ஒரு ஐடியாலஜி தோணும். மாயக்குத்து அப்படின்ற ஒரு இந்த திரைப்படத்தை இப்போ பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சுட சுட அதை பற்றின விஷயங்களை சொல்கிறேன். அதாவது வித்தியாசமான படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் வந்து பாருங்கள், அந்த படத்தை வந்து பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு கதை. என்னப்பா என்ன கதை விட்றியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கதை ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் மாயாக்குத்து படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. பட் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியே ஆகணும். இந்த ஃபிலிம்க்கு பேஸு ஒரு இட்டாலியன் நாடகம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அது புதுசாக ஆக்ட் பண்ணுற மாதிரி தெரியல, ரொம்பவே நல்லா இருக்கு. டெஃபினட்டாக கரெக்ட் ஆகும். இல்லை நல்லாவே இருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸஸ் அண்ட் இட் ஃபெல்ட் குட். தேங்க்யூங்க. மியூசிக் ரொம்பவே கனெக்ட் ஆகுது. இட் இஸ் ரியலி குட். கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு கதையில் அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே போயிடுறோம். அந்த மாதிரி ஒரு கதை. இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு கதை வந்து இதுவரையிலும் யாரும் எடுக்கலைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஐ விஷ் தஸ் டீம் அ ஃபுல் சக்ஸஸ். எதுக்கு ரைட்டரோட கேரக்டர் எவால்வ் ஆகிற விஷயம், ஒரு ரோல் எப்படி இருக்கணும், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அவங்க ரோல். ஸோ அதுதான் அந்த படத்தோட க்ரக்ஸ். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அதை நாட் இன் த ஃபேஸ் மாதிரி சொல்லாமல் லைக் பியூட்டிஃபுல்லி த கேரக்டர்ஸ் ஹவ் பின் woven into the story. அண்ட் ஃபென்டாஸ்டிக் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எல்லாமே டைலாக்ஸ், the choice of characters, the acting, everything is fantastic. Yeah. அந்த படத்துக்கு தான் ஒரு ரைட்டர். ஸோ இதை டெபியூட் டைரக்டராக நல்லா பண்ணியிருக்காங்க. யதார்த்த நடிப்பு எல்லாரோட ஆக்டர்ஸ்கிட்ட இருந்தும் வாங்கியிருக்காங்க.
அண்ட் டெல்லி கணேஷ் சார் இதில் வந்து ஒரு மேஜர் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் அண்டு ரொம்ப கதைக்கு தேவையான ரோலாகவும் இருக்குது. ஹீரோ வந்து கரெக்டான ஒரு பாயிண்டில் கொண்டு போகிற ரோல் அது. அண்ட் இன்னைக்கு தமிழ் அதை சுற்றி நடக்குதா, அதை சுற்றி நடக்கிற மாதிரியே இருக்கும். பட் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் நம்மளுக்கு நியூ கான்செப்ட், நியூ எப்படி சொல்கிறது, நியூ ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும் படம். இட்ஸ் அ ஃபீல் குட். ஆக்சுவலாக இட்ஸ் நம்ம நார்மல் டிப்பிக்கல் தமிழ் மூவி என்கேஜ்மெண்ட் இருக்குமான்னு இப்படிலாம் ஒரு கதை இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு நல்லது ஒரு முடிவை இப்படியும் நம்ம கதைகளை படைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை நம்ம கொடுத்து அதை வந்து கதை மட்டும் இல்லாமல் அதற்கு மேலே வந்து படத்தில் ஸ்க்ரீன் பிளேயை சூப்பராக அருமையாக கொண்டு வந்து அதை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர். அந்த நடிகர்கள்லாம் வந்து நடித்த விதங்கள்லாம் அப்புறம் 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுந்த ஒரு நாடகம். அந்த நாடகத்து பேர் 6 Characters in Search of an Author. லூகி பிராண்டோலோன்னு ஒரு இட்டாலியன் ரைட்டர் எழுந்தது. நான் படித்து 45 இயர்ஸ் ஆச்சு, மறந்து போயிட்டேன். பட் நான் இருக்கு அதுதான். அது நான் 2-3 பேர்கிட்ட சொன்னேன், டக்கு நாம சார்ன்னுட்டார். பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம முதல்ல நினைக்கிறது வந்து இது என்ன ரொம்ப நெகட்டிவ் கேரக்டராக போகுமோங்கிறது. பட் ஃபைனலி they brought it into a very positive character. நல்ல மியூசிக் டைரக்டர் ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமான ஒன்று மியூசிக் டைரக்டர் என்னோட டாக்டர் தான். I wish her all the best. I wish the entire team the best. Okay, good luck. சினிமாவில் டெல்லி கணேஷ் சாரை நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு தன்னோட மைண்டில் இருக்கிறது ஒரு ரியலிஸ்டிக்காக நடந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அதுதான் இதோட கதையே. ஸோ இந்த ஹீரோட ரோலே பார்த்தீங்கன்னா ரைட்டர் தான். பட் அவரோட கற்பனை எல்லாமே நிஜமாயிடுச்சுன்னா அது எப்படி இட்ஸ் நாட் தட் லைக் தட். இட்ஸ் அ ஸ்லோ ஃபேஸ். பட் ஆனால் நம்ம புரிஞ்சு கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். தட் கைண்ட் ஆஃப் கான்செப்ட். தட்ஸ் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஆக்சுவலாக ரைட்டர் இட் செல்ஃப் இஸ் அ குட் கேரக்டர். பிகாஸ் நம்ம அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். ப்ரிடாமினன்ட்லி நான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் பார்த்துட்டு இருந்தனால எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. இட்ஸ் அ வெரி ஃபேமிலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் இட்ஸ் அ ஃபேமிலி. யாராக இருந்தாலும் பார்க்கலாம், சின்ன பசங்க பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். திரைப்பட கலைஞர், ஒளிப்பதிவாளர் இப்படிலாம் வந்து எல்லாரும் அவங்களோட ஒர்க்லாம் பார்க்குறப்ப வந்து அந்த டைரக்டரோட அருமை புரியுது. ரொம்ப அருமையாக இந்த கதையை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்க்ரீனில். மக்கள் அனைவரும் வந்து இந்த படத்தை வந்து அதுக்கப்புறம் அது ஒரு ஜெர்மன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு ஜெர்மன் ஃபிலிம் வந்துச்சு. அதே மாதிரி ஒரு ரைட்டரு ஏதோ எழுதிட்டு இருப்பான், அவன் கேரக்டர்ஸ் எல்லாம் அவன் வீட்டுக்கு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, என்ன இப்படி எழுதிருக்கலாமே, அந்த பொண்ணோட அனுப்பியிருக்கலாமே, அவன் கதை சேஞ்ச் பண்ணுவான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு கன்னடா ஃபிலிம் வந்துச்சு. டிபி கைலாசம்னுட்டு மிக சிறந்த ரைட்டர் கன்னடாவில், மாடர்ன் ரைட்டர். ஒன்று முக்கியமாக சொல்லணும்னா படம் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த பாட்டு ஆறுது இல்லையா, ரசிகா ராரான்னு. ரசிகான்னா இருக்கிற எல்லா ரசிகர்களையும் நீங்கள் ராரான்னா வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி இந்த அனிமேஷன் பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் அ வெரி வெரி நியூ டெக்னிக் தட் ஹாஸ் பீன் யூஸ்ட். டேக்கிள் பண்ணுறாரு. நம்மளோட லைஃப்ல நமக்குள்ள நிறைய கற்பனைகள் இருக்குது, இது நிஜமானோ இந்த மாதிரி ரியலாக வரணும். பட் அது ரியலாக வரப்போ நடக்கிற ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு தான் இதோட கதையை. அது ஸ்மூத்தாக ஒரு கிளைமேக்ஸில் கொண்டு போய் கரெக்டாக முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரு என்னதான் கமர்ஷியல் படம், கமர்ஷியல் அவங்கள வச்சு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருந்தார். எல்லாம் அவங்க நாடகத்தில் நடித்த கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க 20 நாடகம் எழுதியிருக்கா டிபிகா, அவங்களெல்லாம் போய் கலாட்டா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த படம் தான். பட் இது அவர் ஒரு பேஸாக வச்சுருக்காங்க. அதில் ஒரு மெயின் நாட் எடுத்திருக்காங்க தவிர அது அப்படியே எடுக்க சாங்ஸு, வெடி குண்டு, மிரட்டல், அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது. அடி தடின்னு இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு வன்முறை நிறைந்த ஒரு கதையாக தான் இருக்குது தவிர ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மூவி ஃபேமிலியை வந்து பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக ஒரு 4 படம் எடுத்துக்கலாம். இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆனது டூரிஸ்ட் ஃபேமிலி, டில் நாட் 3 BHK, இந்த மாதிரி சோல்ஃபுல்லான மூவிலாம் கம்மி தான். அதில் இது வந்து நீங்கள் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். சைல்டுலேருந்து சின்ன பசங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த கண்டென்ட் பிடிக்கும். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ்.
5+ OTT, 800+ blockbuster movies. 1+, 2+, 3+, multi+ languages. Exclusive movies, brand new web series, interesting short movies. இப்படி நிறைய plus. Wait. இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.